ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்சன்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஷாப் வந்து ஒரு கியா கேரன்ஸ்ல கிளாவிஸ் என்ற வேரியன்ட்ல வந்து ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியில வந்து நமக்கு ஜென்யூன் ஆக்சசரிஸ் அண்ட் தேவைப்படுற சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். இது என்னென்ன பண்ணிருக்கோம், எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியில வந்து ஹெட்லாம்ப் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். அது வந்து பிளக் அண்ட் ப்ளே டைப்ல தான் அப்டேட் பண்ணிருக்கோம். அது என்ன பிராண்ட்ல பண்ணிருக்கோம்னா மோகோன்ற பிராண்ட்ல வந்து 240 வாட் வரக்கூடிய ஒரு ஹெட்லாம்ப் தான் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 24,000 லூமினஸ் பவரோட வரக்கூடிய ஒரு லைட் தான். இதுல லோ பீம் ஹை பீம் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு டிஃபால்ட்டா வண்டியில வர ஹாலஜன் எடுத்துட்டு இதை வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே டைப்ல தான் பண்ணிருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டா உங்க ஷட்டர் ஹை பீம் லோ பீம் எப்படி ஆகுதோ அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுமே ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில ஹெட்லாம்ப்ல வந்து நம்ம டிஆர்எல் இன்பில்டாவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் டாப் அண்ட் வண்டியில வந்து இந்த மாதிரி ஒரு டிஆர்எல் ஃபங்க்ஷன் வந்து இதுல ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த வண்டியிலுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டா இருக்கிற டூமுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. இண்டிகேட்டர் போடும்போது நார்மலா நம்ம அதுவுமே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டைப்ல ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கும். இது வந்து டே ரன்னிங் லைட் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் மட்டும் க்ளோ ஆகும். இப்போ வந்து நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது உங்களுக்கு ரைட் சைடுல உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டைப்ல ரன் ஆகும். இந்த மாதிரி ஒரு க்ளோ ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்கறதுக்கு லாங்ல இருந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுமே இதில் இருக்கும் உங்களுக்கு. டிஃபால்ட்டா டாப் எண்ட்ல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ரேலெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல தான் பண்ணிருக்கோம். அது நல்லா ஃபிளெக்சிபிளா ஒரு டியூப் டைப்ல வருது உங்களுக்கு. அதுதான் வந்து நம்ம ஹெட்லாம்ப்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல லைஃபும் வரும் உங்களுக்கு எல்இடின்றதுனால. பாத்தீங்கன்னா அந்த வண்டியில வந்து நம்ம சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணிருக்கோம். அது வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் என்ற பிராண்ட்ல வந்து சில்வர் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல பண்ணிருக்கோம். இது 2mm திக்னஸ் வரக்கூடிய ஒரு ஷீட் தான் அதில் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். இது 2 லேயர்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஒன் வந்து இன்னர் லேயர், another ஒன் வந்து அவுட்டர் லேயர். ஸோ 2 லேயர்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிருக்கோம். இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர் 2 லேயர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா வந்து ரோட் நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் உங்களோட மியூசிக்கோட கிளாரிட்டி நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வண்டியில இதை பண்ணிருக்கோம். வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது MTX ஆடியோ அப்படின்ற பிராண்ட்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் டோருக்கு வந்து காம்பனன்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 450 வாட் பீக் பவரோட வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் அப்டேட் பண்ணிருக்கோம். 65 வாட்ஸ் RMS வரக்கூடிய ஒரு காம்பனன்ட் வந்து ஃப்ரண்ட் டோருக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் டோருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா JBL 300 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு 45 வாட்ஸ் RMS வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் 300 வாட் பீக் பவரோட வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஆண்ட்ராய்டு யூனிட் வந்து நம்ம எடிட்டர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து பிக் டாடி அப்படின்ற ஒரு சீரிஸ்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். இது வந்து 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வயர்லெஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு. 360 கேமராவுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனுமே இதுல இருக்கு. அதே ஹைப்பர்சோனிக் பிராண்ட்ல வந்து நம்ம 360 கேமராவுமே இதுல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு பேர்ட் வியூ கேமரான்றதுனால வண்டி மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வியூ வந்து இதுல உங்களுக்கு சிஸ்டம்ல காட்டும். லேர்னருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா வண்டி எடுக்கிறவங்களுக்கு பார்த்து எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் 360 கேமரா போடும்போது. அதுவுமே இந்த வண்டியில பண்ணிருக்கோம். வண்டியில வந்து நம்ம ஆட்டோ ஃபோல்ட் மிரர் ஆட் ஆன் பண்ணிருக்கோம். இதுல வந்து கியாவோட ஜெனுவின் பாஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து வண்டியிலே வர மிரர். இந்த மிரரை எடுத்துட்டு தான் நம்ம வந்து ஆட்டோ ஃபோல்ட் மிரரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து மிரர் நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இன்டீரியர்லயே வந்து உங்களுக்கு அந்த சுவிட்ச் ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. ஓப்பன் க்ளோஸ் பண்ற ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. அதை தவிர்த்து நம்ம லாக் அன்லாக் பண்றப்பயுமே உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். இப்போ வந்து நான் லாக் பண்றேன். லாக் பண்ணும்போது அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அன்லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுமே இதில் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் ஒரிஜினல் கீழே தான் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒயர் கட்டிங்கும் இல்லாமல் பிளக் அண்ட் ப்ளே டைப்பில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 360 கேமரா எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு 2 மிரரில் அண்ட் ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டுக்கு மேலே ரியர் நம்பர் பிளேட்டுக்கு கீழே அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட் மிரர் மவுண்ட் வந்து எப்படி பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தான் வந்து மிரரில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையுமே வந்து நம்ம அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி நமக்கு நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். பேக் அதே மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இது ஃபிக்ஸ் பண்ணது இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். சிஸ்டம்ல செட்டிங்ஸ்ல போய் கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கான மேட் போட்டு ப்ராப்பராக எப்படி கால்குலேட் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம போட்டிருக்க ஹைப்பர்சோனிக் சிஸ்டமோட ஹோம் பேஜ் இதுதான். இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து 360 கேமரா வந்து ஆன் பண்ணிங்கன்னா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி நம்ம மோட் தனித்தனியாக மாற்றிக்க முடியும். இது பேக்கு, இது சைட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, இந்த ரைட் சைடு வியூ. இது வந்து போத் சைடு 2 சைடுமே என்ன இருக்குன்றது தெரியும். இது ஃப்ரண்ட் க்ளோஸரா தெரியுது. இது கொஞ்சம் நியர்பையா தெரியற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதுல வச்சுக்கலாம். 2D வைக்கும்போது சுத்தி என்ன இருக்கோ அதுமே உங்களுக்கு சைட்ல வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷனுமே இதுல இருக்கு. ஹாக்ஸ், ப்ளூடூத் மியூசிக், ப்ளூடூத் பேர் பண்ணும்போது ஃபோன் கால்ஸ் எல்லாமே இதுல டிஃபால்ட்டா நம்ம பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதுல வந்து குரோம் ஆப்ஷனுமே இருக்கும். டிஃபால்ட் மேப், கூகுள் மேப்மே இதுல கொடுத்துருவாங்க. அதை தவிர்த்து பிளே ஸ்டோர் ஆப்மே இதுல வந்து இருக்கும். அந்த பிளே ஸ்டோர் ஆப் மூலமா நம்ம நெட் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுல வந்து லாகின் பண்ணிட்டு எல்லா விதமான ஆப்புமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அந்த ஆப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டச் யூஸ் பண்றதுக்குமே நல்லா கெப்பாசிட்டி, நல்லா சென்சிட்டிவ்
சென்சிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது உங்களுக்கு. 4GB ரேம்ன்றனால நல்லா உங்களுக்கு லேக் இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. டச்சோட சென்சிட்டிவ் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் இதில் வந்து நம்ம CarPlay அண்ட் ஆண்ட்ராய்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப் இது தான். இது வந்து இப்போ CarPlay கனெக்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டாலே வயர்லெஸ்லேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இது நம்ம ஃபோனில் மேப்ஸ், மியூசிக் ஆப்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இதில் ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி வயர்லெஸ்லேயே இதில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இதுலேயே வந்து உங்களுக்கு டிஎஸ்பி ஆப்ஷனுமே இருக்கும். நம்ம போட்டிருக்க ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்றத நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனுமே இதில் இருக்கும் உங்களுக்கு. அதுவுமே இதில் அவைலபிள் தான் இந்த சிஸ்டமில். அதே மாதிரி உங்கள் கிளாவிஸ்க்கும் அக்சரிஸ் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வீடியோ தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.